அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினதை நான் அதிர்ச்சி அடையலை. இது என்னன்னா, மதுரை மக்கள் யாரும் அதை பெருசாக கண்டுக்கவும் இல்லை. கூட்டினவங்க யாரும் மதுரை மக்கள் இல்லை. மதுரைக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். விரோத தாலிபான் அரசுன்னு அவர் சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்து ஆரவாரத்தை பார்த்தா இல்லை, தாலிபான் அரசாக இருந்தால் முதல்ல இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவே அனுமதிச்சிருப்பாங்களாங்க. நாங்கள் சொல்றதே அதான், இவர்கள் பக்தர்களே அல்ல, இவர்கள் பாஜகவினர். பக்தர்கள் பாஜகவினர் பக்தர்களா இருக்கக்கூடாதா? பாஜகவினர் பக்தர்களா இருக்கலாம், ஆனால் பக்தர்கள் எல்லாருமே பாஜகவினர் அல்ல. முருகனுக்கு அரோகரா தானே சொல்லியிருக்கணும். உள்ளே போய் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஜக வெல்லும் அப்படி எங்கே வருது? பாஜக வெல்லுங்கிறது முருகன் என்ன? அப்போ பாஜகவில் மிஸ்டு கால் கொடுத்தா பார்ட்டி மெம்பர் ஆனார். இந்த போராட்டத்தில் கோட்டை விட்டு வேற இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்களே வகையாயிட்டாங்களா? நம்ம என்ன ஒரு போயிடக்கூடாதுன்னா, இதுக்கெல்லாம் காரணமே மாநில அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம்னு நினைக்கல. ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இவங்க யாரும் முருக வழிபாடு பண்ணுறவங்களே கிடையாது. இவங்க கடவுளே வேற என்ன வச்சுக்கோங்க. வேல் இல்லாமல் வீட்டில் இருக்க மாப்பிளை வேல் செஞ்ச குரூப் தான் அந்த குரூப்பு. இந்த பக்கம் போனீங்கன்னா தர்கா, அந்த பக்கம் போனால் கைலாசநாதர், கீழே முருகப்பெருமான் இருக்காரு, 6 படை வீட்டில் முதல் படை வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. இப்படி வந்தவங்கள ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு தம்பதியரை திருப்பி அனுப்புகிறாங்க. அதை ஒட்டித்தான் ஒரு சலசலப்பு உருவாகிறது. ஏன் தர்காவில் பலி கொடுக்கக்கூடாதா? ஆனால் இவங்க என்ன திட்டமிட்டு கிளப்பிட்டாங்கன்னா, ராமநாதபுரம் எம்பியே அங்கே உட்காந்து சாப்பிட்டாரு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தீக்கதிர் சிறப்பாசிரியர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு மதுக்கூர் ராமலிங்கம் அவர். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. திருப்பரங்குன்றம் புனிதம் காப்போம், மலையை காப்போம் அப்படிங்கிற தலைப்புல இந்து முன்னணியினர் மற்றும் வலதுசாரி அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பாக பழங்காநத்தம்ங்கிற இடத்துல திருப்பரங்குன்றத்துக்கு மிக அருகில நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. மதுரையிலிருந்து தொடர்ந்து இயங்கக்கூடியவர் நீங்க. முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு செய்தி தொடர்பாளரா, அது அவங்களுடைய கட்சியின் கருத்துக்களை பல்வேறு இடங்களில் சொல்லிக் கொண்டு இருக்கிறவரா, பாஜக வலதுசாரி அமைப்புகள் இந்து முன்னணி நடத்தின இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல திருப்பரங்குன்றம் மலையை வலதுசாரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய அவசியம். அதன் வழியாக திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதத்தை, மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையை வலதுசாரிகளிடமிருந்து திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய முழக்கமாக, களத்தின் குரலாக, காலத்தின் தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்ந்தோங்கி நிற்கிறது. எப்படி அரிட்டாப்பட்டி மலையை இவர்களிடமிருந்து பாதுகாத்ததோ மதுரை மக்கள், ஏன்னா அதை ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய துப்பாக்கிச்சூட்டு காரணமான வேதாந்தா நிறுவனத்தினிடமிருந்து அதை குத்தகைக்கு கொடுத்து கையெழுத்து போட்டது இதே பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு தான். அவர்கள் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையை பற்றி ரொம்ப பாராட்டு விழாலாம் நடந்துச்சு. பாராட்டு விழா வேற நடத்திட்டாங்க. அதில் வேற நம்முடைய பிரதமர் சொல்லியிருந்தார், அடிட்டாப்பட்டி மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்னு. அதுதான் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கேட்டார், 70 நாள் அப்போ தூக்கத்தை கெடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு கேட்டிருந்தார். எனவே எப்படி அரிட்டாப்பட்டி மலையை அவர்களிடமிருந்து பாதுகாத்தோமோ, அதுபோல் திருப்பரங்குன்றம் மலையையும் இந்த மக்கள் ஒற்றுமையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் அனைத்து பகுதி மக்களுக்கும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சமா அவங்களுடைய மண் சார்ந்து தமிழர்கள் உளவியலோடு சம்பந்தப்பட்டு பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது மதுரைங்கிறது இன்னும் பலராலும் பல்வேறு விஷயங்களுக்காக நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லிக்கிற இடத்தெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மதுரையில ஒரு நீங்க குறிப்பிட்ட மாதிரி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மண்ணில் அனுமதி கிடைச்ச 1 மணி நேரத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினதை பல பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ரியாலிட்டியை நம்ம பேசணும்னா அது அந்த அந்த இது விஷயம் நடந்தது எப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஒருவேளை அந்த கூட்டத்தை ஒவ்வொருத்தராக அடையாளப்படுத்தினா அதில் 90% எனக்கு தெரிந்து சொல்கிறேன், வெளியூர்காரர்கள். இந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் பக்தர்கள் என்கிற பெயரில் அவர்கள் இதற்கான தயாரிப்பு அன்றைக்கு 2 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கெல்லாம் கூடலை. 1 மாத காலமாகவே அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தாங்க. நீதிமன்றமும் முதல் நாள் அதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் எடுத்து விசாரித்து, இதில் என்ன வேடிக்கைன்னா, அரசு வழக்கறிஞரே ஒவ்வொரு இடமா தேர்வு செய்து கொடுக்குறார்.
திருமங்கலத்தில் வச்சுக்கலாமா? அவங்க கேட்டது திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து தமுக்கம் சொன்னாரு. தமுக்கத்தில் வந்து எனக்கு தெரிந்து எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்களே எத்தனையோ ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் மதுரையில். தமுக்கத்தில் அனுமதி கொடுக்கறதே இல்லை. ஆனால் இவர் பல இடங்களை சொல்லி பிறகு அவர்கள் நாங்கள் பழங்காலத்தான், ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைத்திருக்கக்கூடும். எனவே வந்து அது ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து பாஜகவுடைய எச் ராஜா, நம்ம சீனிவாசன் இப்படி சிலரை வீட்டுக்காவலில் வச்சுருந்ததா ஒரு அவங்க படம் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர இதற்கான முழு தயாரிப்போடு மாநிலம் முழுவதும் இருந்து அவர்கள் மதுரையில் குழுமி இருந்தார்கள். அறிவித்த உடனேயே பல்கலத்துக்கு வந்தார்கள் என்பதை தவிர அது மதுரை மக்களினுடைய ஜல்லிக்கட்டுக்கு கூடுனது தான் தன்னெழுச்சியான எழுச்சியை தவிர இது திட்டமிட்டு கூட்டப்பட்டு எல்லாமே அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தானே தவிர. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி சில பேரை வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க. எல்லா ஒவ்வொரு பகுதியோட எல்லை பகுதிகளில் கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸை கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்தபோது மதுரை மக்களாக இல்லாத பட்சத்தில் எப்படி அவங்களெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளே திரட்டியிருக்க முடியும்? இல்லை, பலகாலத்தில் வந்து எச் ராஜா கூட ஒரு பதிவு போட்டிருந்தார், வெற்றி வெற்றி வெற்றி, அனுமதி கிடைத்து விட்டது, காரைக்குடியிலிருந்து புறப்பட்டு விட்டேன் அப்படின்னு. அவரை கூட தாமதப்படுத்தினதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் வைங்க, வந்துட்டார் கரெக்ட் டயத்துக்கு. அப்படி ராம சீனிவாசன் இங்கே தான் இருக்கிறாரு. நீங்கள் வந்து திருக்குறள் ஒரு வார்த்தை உண்டுங்க, மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு. அதாவது அடையாளம் காண முடியாது, அது யாருன்னா மக்களும் கயவரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதே போல் அன்றைக்கே ஒரு சம்பவம் நடந்தது காலையில். நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு பிராமணத்தில் ஆர்ப்பாட்டம் என்பது வேறு. ஆனால் திருப்பரங்குன்றம் நகரத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் நம்முடைய மாண்புமை உயர்நீதிமன்றம் எந்த அனுமதியும் கொடுக்கல. 144 இருந்தது. 144 என்ற மதுரை மாவட்டத்தில் நாங்கள் மண்டபத்தில் கூட கூட்டம் நடத்த முடியல. மண்டபத்துக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அது பிரச்சனை இல்லை. நல்ல வேலை பெரிய வீடாக இருந்தால் வீட்டில் உட்காந்து பேசுகிறது கூட தடை பண்ணுற அளவுக்கு கெடுபிடி இருந்தது. இதில் கொஞ்சம் காவல்துறை உளவுத்துறையும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வேற. அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற பக்தர்களை தடுக்க முடியாது. அப்படி பக்தர்களாக உள்ளே போய் நாங்கள் சொல்கிறதே அதான், இவர்கள் பக்தர்களே அல்ல, இவர்கள் பாஜகவினர். பக்தர்கள் பாஜகவினர் பக்தர்களாக இருக்கக்கூடாதா? பாஜகவினர் பக்தர்களாக இருக்கலாம், ஆனால் பக்தர்கள் எல்லாருமே பாஜகவினர் அல்ல. முருகன் கோயிலுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க, அந்த பக்தர்கள்ங்கிற பேரில் போனவங்க சாமி மட்டும் தானே வந்திருக்கணும், முருகனுக்கு அரோகரா தானே சொல்லியிருக்கணும். உள்ளே போய் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க, வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் வந்து பாஜக வெல்லும் அப்படி எங்கே வருது? பாஜக வெல்லுங்கிறது முருகன் என்ன? அப்புறம் பாஜகவில் மிஸ்ஸில் கொடுத்தா பார்ட்டி மெம்பர் ஆனார். முருகனுடைய ஆதி கடவுள் இல்லையா, தமிழ்நிலத்தின் கடவுள் இல்லையா, குறிஞ்சி நில கடவுள் இல்லையா? எனவே தான் சொல்கிறேன், ஊடகங்கள் சில ஊடகங்கள் சித்தரிப்பது போல் அது தன்னெழுச்சியானதும் அல்ல, திடீரென கூடிய கூட்டமும் அல்ல. நீங்கள் சொன்னது போல் 1 மணிக்கு பர்மிஷன் சொன்னால் 3 மணி அல்லது 6 மணி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மதுரை அல்லது மதுரை மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும். அதிகபட்சம் திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கையிலிருந்து தான் வர முடியும். இவ்வளவு பேரை அவர்களால் திரட்டி இருக்க முடிகிறது என்பதிலிருந்தே அவர்கள் மதுரைக்கு ஏற்கனவே வந்து விட்டார்கள். வந்தவர்கள் இந்த அனுமதி கிடைத்த உடனேயே அன்னைக்கு என்ன அவங்க திட்டம்னா, ஒருவேளை நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தடையை உடைப்போம் என்பதுதான் அவர்கள் சொன்னது. அந்த தடையை மீறி ஏதாவது ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு நீதிமன்றமே அனுமதித்த காரணத்தினால் கூடினார்களே தவிர மற்றபடி அதில் ஒன்றும் அதில் ஆட்சேபகரமாக பேசக்கூடாதுன்னெல்லாம் நீங்கள் நிபந்தனைகளை ஒரே மைக்கு தான் வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜகவினுடைய தலைவர்கள் இல்லை, அதுக்கு நான் ஒவ்வொன்றா வரேன். ஆனால் நீங்கள் பேசும்போதே நடுவில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க. அதனூடாகவே அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதங்களையும் ஒரு ஸ்லைட்டர் டோனில் உங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சிங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மூல காரணம் அதுவா? இல்லை, இதில் அரசு நிர்வாகம் தான் அனைத்துக்கும் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலவற்றை நாம் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. என்னென்னா, இந்த சிக்கந்தர் மலையில் வந்து அதை வந்து இப்போ நான் மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது வந்து மக்கள் நடைமுறையில் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்ரீகந்தர் மலை அப்படின்றதுக்கான ஆவணங்களும் இருக்கிறது. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை எங்கே போனேன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு போய்ட்டு சொல்லுவாங்களே தவிர இப்படி விருப்பப்படுறவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கலாம், இந்த பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி நடைமுறையில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாம், முருகமலைன்னு சொல்லலாம், ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்லலாம். அதே போல் வந்து அதில் ஏற்கனவே நடைமுறையில் மேலே இருக்கு வந்து ஒரு தர்கா இருக்குது, ஒரு மசூதி இருக்குது, சிக்கந்தர் காசி விஸ்வநாதர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போவதற்கான படிக்கட்டுகள் புதிதாக அமைக்கப்பட்டு அதன் வழியாக காசி விஸ்வநாதரை பார்க்க போகிற பக்தர்கள் அதன் வழியாக போவாங்க. இந்த தர்கா மசூதிக்கு போகிறவங்க அதுக்கான படிக்கட்டுகள் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு.
இது என்னன்னா, வருவாய்த்துறை கொஞ்ச நாளைக்கு முன்னால திடீர்னு அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற பாதையை அடைச்சிட்டு எல்லாருமே இந்த பாதை வழியாக போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது எதனால? இந்த இந்த தர்கா வழியாக போகிற எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னு தெரியல. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒருவேளை யாராவது ஆடு கோழி பலியிட, ஒருவேளை நேர்த்தி கடன் தானே. அதில் என்ன ஒரு செய்தி கூட சொல்ல வேண்டியிருக்குன்னா, மேலே இருக்க தர்காவில் வந்து இந்த நேர்த்திக்கடன் கொடுக்குறவங்களில் இஸ்லாமியர்களோட இந்துக்கள் அதிகம். அங்கே போய் பேசிட்டு இருக்க நொடிக்கு முன்னாடி நானும் அங்கே போயிட்டு தான் வந்தேன். அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பார்க்குறேன். அங்கே பார்க்கும்போது அப்படிதான் அவங்களும் சொல்கிறாங்க. போகிறவங்க சமைச்சு சாப்பிட்றதுலையும் எல்லாருக்கும் உண்டு. நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குது, பொண்ணா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு. அப்படி சமைச்சு சாப்பிட்றது உண்டு. அப்படி மேலே போகிறவங்க அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்றதும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஒரு ராஜபாளையத்திலிருந்து ஒருத்தவங்க வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஆடு பழங்களை தடுக்கிறாங்க. அப்படி தடுப்பதற்கான எங்கிருந்து இந்த பிரச்சனை வந்தது? காலகாலமாக இந்த வழிபாட்டு உரிமை என்பது இருக்குது. இவங்க ஒரு புதுசாக உருட்டுறாங்க. இது வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை, இந்த சுப்பிரமணிய அது யாரு இந்த தடுத்ததான் முதல் பிரச்சனைக்கு காரணம். ஆமா, பண்ணது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கான அந்த பாதை எப்பொழுதும் போல் இயங்கி இருந்தால் அந்த கோயிலுக்கு போறவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. தர்காவுக்கு போறவங்க, மசூதிக்கு போறவங்க இந்த பாதையில் போயிருப்பாங்க. தடுக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, சம்பந்தமே இல்லாமல் இப்படி வந்தவங்களை ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு தம்பதியரை திருப்பி அனுப்புகிறாங்க. அதை ஒட்டித்தான் ஒரு சலசலப்பு உருவாகிறது. ஏன் தர்காவில் பலி கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை என்பது அதனுடைய துவக்கப்பள்ளி. அது யார் அது பின்னால் இருக்கிறா, எதுக்காக அதை செஞ்சாங்க என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூட அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். பலரும் அந்த கேள்வி அனுப்புறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கு காரணம் யார் அந்த ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல விளக்கம் நடவடிக்கை எதுவும் இல்லையா? இனிமேதான் மாவட்ட நிர்வாகம் அதை செய்யணும். நம்ம மாநில அரசையும் கேட்டுக்கிறோம். ஒரு தேவையில்லாம நீங்க காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் திடீர்னு தடுத்தாங்க? ஏன் வந்து அந்த ஒரு போர்டு, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்பில் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் நீண்ட அறிக்கை விட்டுருக்காங்க, ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு அதை எடுக்க சொன்னோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களை போகிறவர்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது சிலர் வந்து ஏன் தடுக்கிறீங்கன்னு கேள்வி வருது. அதில் தான் அதுக்கு முன்னால் அப்துல் சமத் எம்எல்ஏ வந்துட்டு போயிருக்கிறாரு, நவாஸ்கனி வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ வந்து இவங்க தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நீதிமன்ற தடையா இல்லை நிர்வாக தடையா அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து அப்போ சமைச்சு கொண்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குற காணொலி இருக்குது. ஆனால் இவங்க என்ன திட்டமிட்டு கிளப்பிட்டாங்கன்னா, ராமநாதபுரம் எம்பியே வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே மறுத்திருக்கிறார். அசைவம் சாப்பிட்டாருன்னு அண்ணாமலையே சொல்கிறார். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவர். ரபேல் வாட்சுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரசீது தராதவர் நவாஸ்கனியே சாப்பிட்டாருங்கன்னா அவர் சவால் விட்டார். நான் வந்து சாப்பிட்டா நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியலேருந்து விலகிறேன், நீங்கள் இல்லைன்னா அவர் சாப்பிடல. அவர் கூட வந்ததாக சொல்லப்படுகிறவர்கள் சாப்பிட்டதாக சொன்னது. இதை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க அடுத்தடுத்து கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தை அவங்க குறிவைப்பது இது முதல் முறை அல்ல. 80களிலேயே நம்ம திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது போல் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கீழே முருகன் கோயிலில் தீபம் ஏற்றுகிற வழிபடுகிற முறை என்பது இருக்குது. இவங்க திடீர்னு இந்த ராமகோபாலன் தலைமையில் நாங்கள் மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருந்த தாமியகாசா உட்பட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு வலுவான எதிர்ப்பு தெரிவித்து, இஸ்லாமியர்கள் அல்ல, திருப்பரங்குன்றத்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து, எங்கள் ஊரில் இல்லாத நடைமுறையை நீங்கள் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னெல்லாம் சொல்லி அது வந்து அந்த முயற்சி என்பது தடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தொடர் வெங்கடேசன் அந்த கட்சியின் அந்த பகுதியில் தாமியகாசா தலைவராக கட்சி தலைவராக இருந்தார். அவரையே கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் போனார்கள். அந்த அளவுக்கு ரயில்வே கேட் போடுற பொழுது அவரை தாக்குற அளவுக்கு முயற்சிகள்லாம் நடந்தது. அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. இப்போ அதன் பிறகு திருப்பரங்குன்றத்தில் சென்னிமலையில் இதே போல ஒரு முயற்சி பண்ணாங்க. இவங்க குரூப்பை சேர்ந்த ஒருத்தரே ஒரு ஃபாதர் சொல்கிற மாதிரி இதை நாங்கள் சிலுவை மலையாக மாற்றுவோம். கடைசியாக பார்த்தா அவர் வந்து அங்கே தான் இருக்கார். அவர் என்ன ஒரு அங்கி தானே அல்லது ஒரு குள்ளா தானே, இங்கே இப்ராஹிம் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துக்கிட்டு அவரே தான் மலைக்கு போகிறேங்கிறாரு பார்த்தீங்களா. அதுபோல் எல்லாத்துலேயும் அவங்க எல்லா ஃபேஷன் ட்ரெஸ்லேயும் ஆள் வச்சுருக்காங்க. அது சென்னிமலையிலையும் முறியடிக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த பிரச்சனையை, ஏன்னா தைப்பூசங்கிறது ஒரு முக்கியமான, தோப்பா என்ன சொல்கிறாரு, தைப்பூசம் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு கூட மானுடவியல் அறிஞர் சொல்கிறாரு. அவர் ஒரு முறை நாங்கள் தாமியகாசா சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் திருப்பரங்குன்றத்தில். தோப்பா ஐயா வந்திருந்த பொழுது, இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற என்னுடைய ஆதி தெய்வமான மூதேவியை வணங்குகிறேன் அப்படின்னார். மூதேவிங்கிறது பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சொல்லாடல்ல ஒரு வசை சொல்லாக பயன்படுத்தப்படுது. ஆனால் நீங்கள் வரலாறு பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அது வளமையின் அடையாளமாக, செல்வத்தின் அடையாளமாகத்தான் மூதேவி, சிரேஷ்ட தேவி என்று சொல்லப்படுகிறது இருக்குது. அந்த கோவில் இன்னமும் திருப்பரங்குன்றம் குடவரை கோயிலில் இருக்குது. அதுக்கு சன்னதி இருக்குது, படங்கள் இருக்குது.
இப்போ யாரும் போகிறது இல்லை. அது கோயில் அடைச்சிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி அரிட்டாப்பட்டி மலை வந்து ஒரு பல்லுயிர் மலையோ, நம்ம திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு பல் சமய மலை. அதுதான் திருப்பரங்குன்றத்திற்கு ஆகப்பெரிய சிறப்பு. சமணர் படுகைகள் சமணர் படுகை இருக்கு, சிவ வழிபாடு. நீங்கள் ஒரு வரலாற்றை பின்னால் போனீங்கன்னா முருக வழிபாடு ஒரு நடத்துகிறவங்க வேற, சிவ வழிபாடு நடத்துறது வேற. இதை கௌமாரம்னு சொல்கிறோம், அதை சைவம்னு சொல்கிறோம். அங்கே வைணவர்கள் இருக்காங்க. இப்படி எல்லாரும் சமணம் இருக்குது. இதை விட முக்கியமாக வந்து நாட்டார் தெய்வங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் மலையை சுற்றி வந்தீங்கன்னா கருப்பணசாமி உட்பட பெண் நாட்டார் தெய்வங்கள் உட்பட எல்லா கடவுள்களும் இருப்பது தாங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு. எப்படி வானவில்லுக்கு எல்லா நிறமும் சேர்ந்தது அழகோ, எல்லா சமணம் இருக்குது, சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, கௌமாரம் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புராணத்தின்படி திருத்தணியில் முதல்ல வந்துட்டாரு, திருச்செந்தூரில் போர் முடிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணியில் போய் தனிஞ்சாரு. திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையை, அதாவது தேவேந்திரனுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மறுபடியும் இலக்கியத்தை எடுத்து படிக்கிற பொழுது வள்ளியை மனம் முடிந்த தலமாகவும் சொல்லப்படுது. இதுக்குள்ளே நான் போகலை. பெரிய தமிழறிஞர்கள் இது நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அப்போ தமிழ் இலக்கியத்தில் இவர்கள் சொல்கிற எந்த குறிப்புமே இல்லை. ஆனால் வந்து நீண்ட காலமாக எல்லாரும் போய் வருகிற ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கைலாசநாதர் கோயிலுங்கிறது மலை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் சொல்லி உச்சியில் இல்லை, அது அந்த மலையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. லெஃப்ட் ஒரு இடத்துல கைலாசநாதர் கோயில் போகுது, ரைட்ல ஏறி போனோம்னா நம்ம வந்து தர்காவுக்கு போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் சொன்னபடி இந்த பக்கம் போனீங்கன்னா தர்கா, அந்த பக்கம் போனால் கைலாசநாதர், கீழே முருகப்பெருமான் இருக்காரு, 6 படை வீட்டில் முதல் படை வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. அது உருவாக்குறது. அப்ப நம்ம பாஜக வலதுசாரி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல வலதுசாரி அமைப்புகளின் ஏதாவது ஒரு கூறு நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட நிர்வாகத்துல இருந்துட்டு அவங்களுக்கு நிறைய பெரும் வகையில உதவிட்டு இருக்காங்களா? இல்லை, அப்படி நான் சந்தேகப்படலை. ஆனால் அவர்கள் ஏன்னா இதோட ரூட் காஸ் அங்கிருந்து ஆரம்பிக்குது. முதல்ல இதை கொண்டு போறதை தடுத்தது மாவட்ட நிர்வாகத்தின் ஏதாவது ஒரு பகுதி, மறுபடியும் கொண்டு போக கூடாதுன்னு சொன்னது அவங்க தான். அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா? அங்கிருந்து தான் இவங்க ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தாங்க. மாவட்ட நிர்வாகம் இவர்கள் உதவி பண்ணு நினைக்கல. ஆனால் அவர்கள் அணுகுமுறையை இவர்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க அல்லது மெத்தனை போக்கு. நீங்கள் சொல்கிறது போல் உளவுத்துறை இப்போ சாதாரணமாக ஒரு கூட்டம் போட்டாலே எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்து கூடுறாங்கன்னா அதற்கான 144 தடை. இன்னைக்கு பிரச்சனை நடந்து நாளைக்கு அவங்க கூட்டத்தை கூட்டல. இது வந்து டிசம்பர் எண்ட்லேருந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஜனவரி ஃபுல்லாக போய் நேற்று தான் அது ரொம்ப ஆர்ப்பாட்டத்துக்குலாம் பிளான் பண்ணி கோர்ட் வரைக்கும் வாசல்லாம் ஏறி போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கூடுது. அதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடுறத உளவுத்துறை எங்கேயுமே அப்போ கவனிக்கலையா? அதுதான் கேட்குறோம். உளவுத்துறை வந்து அது அவங்களுடைய ஃபெயிலியரை பார்க்குறதா, அல்லது மாவட்ட நிர்வாகம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 7 கிராமம்னு அது திருப்பூர் சேர்ந்தவங்க ஒரு கூட்டம் போட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. நாங்கள் உள்ளூர்காரங்க இதை பார்த்துக்குறோம், வெளியூர்காரங்க இதில் தலையிடாமல் இருங்க, எங்கள் வழிபாட்டு உரிமையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அதிமுக உள்ளிட்ட, ஏன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ அண்ணன் ராஜன் சொல்லப்போ அந்த தொகுதியை சேர்ந்தவர். திருப்பரங்குன்றம் அதிமுகவுக்கும் ஒரு சாதகமான தொகுதி நீண்டகலாமா. வரலாற்றில் அதிக வெற்றிகள் அதிமுக அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக, அதாவது அநேகமாக பாஜக தவிர்த்த அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகளை சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்தியிருக்கணும். இன்றைக்கி கூட ஒரு தேவையில்லாத சர்ச்சை என்ன கிளப்புறாங்க, மாவட்ட ஆட்சியர் அதில் அதிமுக கையெழுத்து போடலை. அது வந்து தேவையில்லாத வேலை. இந்த இடத்துல எல்லாரையும் இணைத்து பாஜகவுக்கு எதிராக நிறுத்துகிற வகையில் தான் அது அரசியல் கட்சிகள் பார்த்துவாங்க. மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை அதுவும் இல்லை. ஆனால் வந்து இதுக்கு இடமளித்து விட்டார்களோ அப்படின்னா, முன்னால் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட எச் ராஜா பேசுகிற பொழுது அந்த அரசு வழக்கறிஞருடைய ஒரு வாதத்தையே தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறார். அயோத்தி மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு வாதம் வைக்கிறாரு. அதுதான் இதுதாங்க முதல் ஸ்டெப்பே அப்படிங்கிறாரு. அதுதான் முதல் ஸ்டெப்பே. நாங்கள் முதல் படை வீட்டிலேருந்து முருகனுக்கான இதே முருகனை இவங்க கையில் எடுக்கிறது புதுசு கிடையாதுங்க. ஏற்கனவே ஒரு தடவை வெற்றிவேல் வீரவேல்னு எல்முருகன் ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் இவங்க யாரும் முருக வழிபாடு பண்ணுறவங்களே கிடையாது. இவங்க வந்து காவடி தூக்குறவங்களோ வேல் குத்துறவங்களோ கிடையாது. இவங்க கடவுளே வேற என்ன வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வேல் வந்து நிறைய வீடுகளில் இருக்கும். வேல் இல்லாமல் வீட்டில் இருக்க மாப்பிள்ளை வந்து வேல் செஞ்ச குரூப் தான் அந்த குரூப்பு. வெற்றிவேல் வீரவேல்னு சவுண்டு விட்டால் மட்டும் பத்தாது, வேல் வீட்டில் இல்லை. அது ஒரு குறிஞ்சி நில கடவுள் முருகன். அது வந்து வேல் வந்து ஒரு வேட்டைக்கான எதுக்கு வச்சிருக்கிறாரு முருகன் கையில் வேல். நீங்கள் வள்ளியை மனம் திணைப்போனம் காவல் காலத்தை வந்தப்போ இதில் தானே வந்து மானை தேடிட்டு வந்து அதானே சொல்கிறாரு. அதுதான் முருகன். அப்படித்தான் நீங்கள் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வெங்கடேசனுடைய வேல்பாரியில் அவ்வளவு அழகாக முருகன் வள்ளியினுடைய காதலை
காதல் பெரும் தெய்வம் முருகன். அவளை போய் கொண்டு இந்த கலவரத்தில் ஒரு காதல் மூடில் இருக்கவரை கலவர மூடுக்கு மாற்றுறாங்களேன்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. அது வந்து முருகனை வழிபாடுங்கிறது வேறு. இப்போ இடையில தமிழறிஞர்கள் முருகன் வேறு, சுப்பிரமணியன் வேறு. வட மாநிலங்களில் சுப்பிரமணியன் என்பது நம்ம ஐயப்பன் மாதிரி பிரம்மச்சரி கடவுளாக இருக்கிறாங்க. அங்கே வந்து ஐயப்பன் கோயில் மாதிரி பெண்கள் போக அனுமதி இல்லை அப்படின்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழசுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. மேலே சிக்கந்தர் இருக்கார், அந்த பக்கம் கைலாசநாதர் இருக்கார், சமணப்படுகைகள் இருக்குது, எங்கள் மூத்த தெய்வம் மூதேவி அங்கே இருக்கார், நாட்டார் தெய்வங்கள் இருக்குது. எல்லா இந்த தெய்வங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் திருப்பரங்குன்றத்துலேயும் இருக்காங்க. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. இவங்க என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து இந்துக்களே இல்லைங்க. இந்துக்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை நான் சொல்லலை, பிரிட்டிஷ்காரன் தான் இந்த இந்துங்கிற பேரை கொடுத்தவன். இதை வந்து காஞ்சி மகா பெரியவரே என்ன சொல்கிறாரு தெய்வத்தின் குரலில், நல்ல வேளை இந்த வெள்ளைக்காரன் நம்மளாம் சேர்த்து இந்துன்னு ஒரு பேர் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறார். இந்த அடையாளத்தை அவங்க வந்து ரொம்ப கடுமையாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மீது ஒரு சின்ன குறைபாடு இருக்குங்கிறது உண்மை. மற்றபடி இப்போ இதே இப்போ வரைக்கும் அப்போ இஸ்லாமியர்களுக்கான ஒரு உரிய நீதியை நம்ம கொடுக்கலையா? ஏன்னா இன்னைக்கு நான் போய் அங்கே பார்க்கும்போதும் சரி, ஒரு தயக்கத்தோடையே அவங்களால போக முடியல. இப்போ வந்து ஏற்கனவே என்ன வழிமுறையாக இருந்ததோ அந்த அசைவ உணவுகள் அங்கே சாப்பிட முடியல. ஆடு கோழி பலியிடுவதற்கான அனுமதி இன்னும் எப்போ கிடைக்குங்கிறது தெரியல. இப்போ எல்லாத்தையும் அவங்க விட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா? இல்லை, அதாவது அப்படி ஒரு சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நேற்று நீதிமன்றமே கேட்குது, நீங்கள் யார் மேலே வழக்கு தொடுத்துருக்கீங்களா, அப்படி தடை ஏதாவது இருக்கா? திருப்பரங்குன்றம் மலை மீது போய் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னோ அசைவ படையல் கொடுக்கக்கூடாதுன்னோ தடையே இல்லையே. அப்போ வந்து அரசு வழக்கறிஞர் நாம நாங்கள் மேலே வழக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க இயல்பாக இருந்த ஒரு நடைமுறையை ஒரு குற்றமாக மாற்றுகிறார்கள். இப்போ அழகர் வந்து நம்ம திருமாலுடைய வடிவம் கல்லழகர், அதுக்கு ஒரு தனி கதை இருக்குன்னு வைங்க. ஆனால் அங்கே கீழே இருக்கிற 18ஆம் படி கருப்பணசாமி தானே உள்ளே போன உடனே அவரை பார்த்துட்டு தான் அங்கே போய் அழகரை பார்க்கணும். அழகர் கோயில் எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்தில் மொட்டை அடித்து காது குத்தி கிடா வெட்டுறாங்களா இல்லையா? இந்த பக்கம் பாண்டி கோயிலில் இவங்க தைரியமாக சொல்லுவாங்களா, இந்துக்களாக இருந்தால் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கட்டுமே அண்ணாமலையோ எச் ராஜாவோ. பாண்டி கோயிலே வந்து முருகன் சைவம் அப்படிங்கிறாங்க. முருகன் சைவமாக இருக்கட்டும், ஆனால் வந்து எங்கள் பாண்டி முனி சுத்த அசைவம், 18ஆம் படி கருப்பசாமி அசைவம். எனவே அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் வந்து யாராவது சொன்னாங்களா? கீழே இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய சன்னிதானம் இருக்குல்ல, அங்கே போய் நாங்கள் ஆடு கோழி பலியிடுவோம்னு யாருமே இஸ்லாமியர்கள் இல்லை, இந்துக்கள் கூட சொல்ல மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு இங்கே அழகர் கோயிலுக்கு போனால் அங்கே பெருமாள் அங்கே தனியாக இருக்கார், இங்கே பழியிறது கூட இந்த பக்கம் தனியாக நடக்கும். அதுபோல் பாண்டி கோயில் தனித்தனியாக அது பாட்டுக்கு இயல்பாக நடக்குதுங்க. ஏற்கனவே ஒரு முறை இயல்பாக நடந்துட்டு இருந்ததை டிஸ்டர்ப் பண்ணதே மாவட்ட நிர்வாகம் தானோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இன்னொன்று, அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை வைக்கும்போது அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஓகே, பட் இதுதான் அவங்களுடைய நடைமுறை, அவங்க இப்படிதான் தொடருவாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது, இப்படித்தான் வரலாற்றுல இருக்கு அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கவே இல்லையே. அது ஒரு விஷயம். போராடக்கூடாது அப்படிங்கிற வாதத்துக்கு பதில இன்னொரு இடத்துல போராட அனுமதியை பெறுவதற்கும் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி தமுக்க மைதானத்தை சஜஸ்ட் பண்ணதுல இருந்து அந்த விஷயங்களையும் அவர் பண்ணாரு. அப்ப அவங்க மேல எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பார்வையை வைக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கத்தானே செய்யுது. இது வந்து மாநில அரசு ஒரு உரிய முறையில் இதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன ஒரு போயிடக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் காரணமே மாநில அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம்னு நினைக்கல. ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இப்போ இந்த இதுக்கு நீங்கள் அனுமதிக்க, இப்போ ஆர்எஸ்எஸ் கூட பலமுறை இதுக்கு அனுமதி கேட்டாங்க, நீதிமன்றம் அப்போதைக்கு அதை மறுக்கும். பிறகு ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜனநாயக உரிமை. அதுதான் கேள்வியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அனுமதியை மறுத்து நீதிமன்ற படிக்கட்டுகள் எந்தெந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரம் போனவங்க இந்த போராட்டத்துல கோட்டை விட்டு வேற இடத்துல போராட்டம் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில இவங்களே வகையாயிட்டாங்களா? அதுதான் அரசு வழக்கறிஞருடைய அந்த வாதம் வந்து பொருத்தமானது இல்லைங்கிற விமர்சனம் பல தரப்புலையும் வைக்கப்படுது. நீங்கள் சொல்றது மாதிரி இந்த அயோத்திங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தி, அயோத்தி வேறங்க, அயோத்தியில் ஆனால் அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அயோத்தியில் எப்படி படிப்படியாக கொண்டு போய் அந்த பாலராமர் சிலையை கொண்டு போய் வச்சு அதை கொண்டு போய் பாபரி மசூதி இடிப்புக்கு கொண்டு போய் கோயில் கட்டி அடுத்த வரலாறு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே அயோத்தி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் தான் ஒரு பட்டியலினத்தை பொது தொகுதியில் பட்டியலினத்தை சேர்ந்தவரை சமாஜ்வாதி கட்சி நிறுத்தி பாஜகவை தோற்கடித்திருக்கிறது என்பது தான் அயோத்தியினுடைய வரலாறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே இந்த பக்கம் அயோத்தின்னு இவர் இந்த பழைய புராணங்களில் அடி எடுத்து கொடுக்குற மாதிரி இவர் அடி எடுத்து கொடுத்தவொடனே எச் ராஜா இதை பிடிச்சிக்கிட்டு ஆமாம்மா நாங்களும் அயோத்தியை மாற்ற தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எப்படி அயோத்தியில் விட்டு கொடுத்தீங்களோ
அல்லது இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே. தர்காவை இடம் ஆல்ரெடி கோரிப்பாளையத்தில் அவருக்கு ஒரு தர்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவருடைய சொந்த வரலாறு. இப்போ நம்ம சில வரலாறுக்குள்ளே போனால் ரொம்ப சங்கடப்படுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா கோரிப்பாளையத்தில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஒரு பொது ஊடகமாக போய் பாருங்கள். கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தர்காவில் அதிகமாக பாத்தியா ஓதி உடம்புல ஏதாவது ஒரு விஷப்பூச்சி கடிச்சிட்டாலும் பண்ணுறது இந்துக்களுங்க. இதே அழகர் கோரிப்பாளையம் தர்கா மசூதியை தாண்டி தான் வருவார். அவருக்கு வரவேற்பு கொடுக்குறது இஸ்லாமிய மக்கள். இங்கே பின்னாலெல்லாம் போக வேண்டியதில்லை. இன்றைக்கி சிக்கந்தர் சாவடின்னு மதுரையில் இருக்குது. அங்கே ஒரு மந்தையம்மன் கோயில் திருவிழா நடந்திருக்கு. அதனுடைய விழாவில் ஒரே நேரத்தில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு இஸ்லாமியர்கள் அந்த சப்பரத்தை தூக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஓம் சக்தியும் அல்லாஹு அக்பரும் இணைந்து ஒழிப்பது தான் மதுரையினுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. இதை எங்கே கொண்டு போகிறாருன்னா இவர், நீங்கள் என்ன யாருங்க அயோத்தியில் பாபரி மசூதி அதுவாக இடம் மாறி போயிடுச்சா? நீங்கள் தானங்க டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் இடிச்சிட்டு, அது ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லி கடற்படை எடுத்துகிட்டு போய் இடித்து தரமட்டமாக்கி அந்த வழக்கையும் முறையாக நடத்தாமல் கடைசியாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால இங்கு தான் ஒரு கோயில் இருந்ததுன்னு சட்டப்பூர்வமாகவோ ஆவணப்பூர்வமாக நிரூபிக்க முடியலை. ஏதோ உச்சநீதிமன்றம் ஒரு செட்டில்மெண்ட்டுங்கிற முறையில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் அது இப்போ மோடி சொல்கிறார்ல, இந்தியாவுக்கு நாடுக்கு விடுதலை கிடைச்சதே அன்னைக்கு தான் சொல்கிறார்ல, அப்படிங்கிற மாதிரி அது செட்டில் ஆகிடுச்சு. மோகன் பகவத் சொல்கிறார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கோயிலுக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கணும். அந்த பிரச்சனையை எப்போ கிளப்புனாங்கன்னா, விபி சிங் ஓபிசிக்கு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்த பிறகு, அப்போ அவங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், மண்டலா கமண்டலாங்கிற முழக்கம் எழுந்தது. ஏன்னா மண்டல்ங்கிறது ஓபிசிக்கானது. ஓபிசிங்கிறது யார்? இந்துக்கள் தானே. அவங்களுக்கு மத்திய அரசு பணிகளில் கல்வியில் இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்பதற்காக கிளப்பிவிடப்பட்டது தான் அயோத்தி ராம ஜென்மபூமி பிரச்சனை. அதுக்கு முன்னால் இருந்தாலும் கூட விடுதலை போராட்ட காலத்திலேயே நேரு காலத்திலேயே ஆரம்பிச்சிச்சு அந்த பிரச்சனை. உச்சத்துக்கு கொண்டு போனது அது. தமிழ்நாட்டில் அவங்க என்னென்னமோ கச்சக்கரணம் போட்டு பார்க்குறாங்க. தமிழ்நாடு கேரக்டரே அவங்களால புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா இது கருப்பணசாமிக்கு மட்டும் பொங்கல் வைக்கிற ஊர் இல்லை. லண்டன்லேருந்து இங்கே முல்லைப்பெரியாறு அணை கட்டின பெண்ணி குயிக்கு பொங்கல் வைக்கிற ஊர் மதுரை. நீங்கள் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அந்த ஊருக்காரங்களே அவர் பெண்ணி குயிக்கு மறந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து போய் பெண்ணிக்கு இது போல் இப்போ இந்த ஜான் மார்சலுடைய நூற்றாண்டு இது. ஆர் பாலகிருஷ்ணன் சொன்னார், வாசலில் சிந்து சமவெளி கோலம் போடுங்க. ஜான் மார்சல் படத்தை வச்சு, ஜான் மார்சல் நமக்கு என்ன மாமனா மச்சானாங்க. இந்த தமிழர்களுடைய மரபான கோலமும் ஜான் மார்சலுடைய சிந்து சமவெளி கண்டுபிடிப்பும் கைகோர்க்கிற இடம் தமிழகம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 40 கோடி பேர் மகா கும்பமேளாவில் திரண்டதாக சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதோட ஹேமா மாலினி சொல்கிறாங்க, ஒன்றும் பாதுகாப்பு பிரச்சனை நான் போய் நல்லா தான் புனித நீராடிட்டு வந்தேன் அப்படின்னு. அதில் கூட மோடி கூட கைத்தை பிடிச்சிக்கிட்டே அவரும் குளிச்சிருக்கிறான்னு வைங்க. நல்லா அவ்வளவு அவரு நல்லது. அப்படி தான் இருக்கணும். பகுத்தறிவோடவும் இருக்கணும், பக்தியோடவும் இருக்கணும். அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சர்வசாதாரணமாக இடம் மாற்றிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய வரலாறு இல்லையா? எல்லாருக்குமான இடமா தானே இருந்திருக்கு. நீ சொல்கிற மாதிரி அவங்க ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொன்னால் இப்போ யார் ஆக்கிரமிப்பாளருங்கிற கேள்வியை எழுப்பணும்ல. இப்போ சமண படுகைகள் எங்கே இருந்தது, அங்கே யார் கோயிலுங்கிற கேள்வியெல்லாம் வரும். திருப்பி இந்து மக்களுடைய பொதுவான நம்பிக்கையோடு இவங்க விளையாடுறாங்க. இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்துத்துவா வேறு, இந்து மதம் வேறு. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடு ரொம்ப செக்குலர் ஸ்டேட். இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க முகத்தில் கரிய பூசுவாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறீங்க. பெரியார் மன்னன் நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்களே, அதுவும் மதுரை மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்களேங்கிறது பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. அதை இப்போ நீங்கள் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இது மதச்சார்பற்ற அன்னைக்கு அவங்க நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, 2014 ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இங்கே நம்ம ஆளுநர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் வள்ளலாரில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன். வள்ளுவரையும் ஓரளவு படிச்சிருக்கிறேன். அவரையே ஒரு சனாதன சக்தி அப்படின்லாம் சொல்கிறாரு, வள்ளுவருக்கு இது பண்ணுறாரு. பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பல வகையான முயற்சிகளை பண்ணுகிற பொழுது நான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினதை நான் அதிர்ச்சி அடையலை. இது என்னன்னா, மதுரை மக்கள் யாரும் அதை பெருசாக கண்டுக்கவும் இல்லை. இதே கூட்டினவங்க யாரும் மதுரை மக்கள் இல்லை. மதுரைக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். என்னென்னா, இப்போ மதுரையில் எது நடந்தாலும் சண்டை போட்டால் கூட கூட்டம் வேடிக்கை பார்க்குற ஊர் தானேங்க நம்ம ஊர். தோழர் நன்மார் தான் சொல்லுவார், ஆற்றுல விரோத தாலிபான் அரசுன்னு அவர் சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்து ஆரவாரத்தை பார்த்தா
ஏதோ சும்மா கூட்டத்தை பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையேங்கிறதுனால. அதனால தான் சொல்கிறேன். இல்லைன்னா இப்போ தாலிபானா என்னன்னே தெரியும். இயல்பாக கூடியிருந்தா இல்லை தாலிபான் அரசாக இருந்தால் முதல்ல இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவே அனுமதிச்சிருப்பாங்களாங்க. நீங்கள் வந்து இந்த தாலிபான்கள் மாதிரி இவங்க ஒரு தாலிபான் தான் கூட்டம் நடத்துகிறவங்க அன்னைக்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தான். அதனால் வந்து நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. ஆனால் கவனமாக இருக்கணும். இது வந்து மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை கவனமாக எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அணுகுமுறை அமையணும் அப்படிங்கிறது ஒன்று. நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த அழகர் கோயில் திருவிழாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே காபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு. நான் கூட யாரோ மாப்பிள்ளைன்னா யாரோ துபாயில் இருக்கார் போடுங்க. அவங்க அழகர் சாமியையே 2 இஸ்லாமிய பெரியவர்கள் மாப்பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுற ஊருங்க மதுரை. ஒரு இந்து கடவுள் அவர். இந்து கடவுள் அல்லது வைணவ கடவுள்னு வச்சுக்கோமே. அவரையே வந்து துலுக்கநாச்சியார் அந்த புராணமெல்லாம் நமக்கு இருக்குது, செய்தியெல்லாம் இருக்குது. அப்படி வந்து இயல்பாக இருக்கிற கந்தூரிக்கு போய் இந்துக்கள் இது பண்ணுறதும் இந்து பண்டிகையில் அவங்க பங்கேற்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கிற ஊரில் நீங்கள் சொல்கிற ஒரு கவலை என்னென்னா இப்படி வெளியூரோ உள்ளூரோ எப்படியோ கொண்டாந்து வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்காங்க. நீங்கள் 2வது பழமதத்தில் இதை விட பெரிய கூட்டங்களை கடந்த காலத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. திடீர்னு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அப்படின்னு அதான் திரும்ப சொல்கிறேன். அவர்கள் ஏற்கனவே வந்து தயாராக இருந்தவர்கள்ங்கிற முறையில் உள்ளூர் மக்களில் இன்னமும் திருப்பரங்குன்றத்தில் அந்த மக்கள் வந்து எப்பவும் போல் அந்த பல ஊடகங்களில் பேட்டி வந்திருக்கு ரொம்ப இயல்பாக தான் இருக்கிறாங்க. மதுரை ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கவனம் மாவட்ட நிர்வாகமும் கவனமாக இருக்கணும், மாநில அரசும் இதில் கவனமாக இருக்கணும். நான் இப்படி நீங்கள் கேட்டீங்களே என்ன செய்ய போகிறீங்க என்ன, இதில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்காக மதச்சார்பின்மைக்காக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த மத நல்லிணக்கத்துக்கான இப்போ தைப்பூசம் வரப்போகுது, கூடவே கிரிவலமும் வருது. அதில் போய் பாருங்கள், அவங்க ஏதாவது அவங்க பாட்டுக்கு அந்த மலையை சுற்றி இயல்பாக வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ரொம்ப இது வந்து திடீர்னு இன்னைக்கு நேற்று கிடையாது. ரொம்ப காலமாக அந்த பிரச்சனையை இது பண்ணியிருக்காங்க. ராமகோபாலன் வகைராக்கள் முயன்றதை ராஜா அண்ணாமலை வகைராக்கள் தொடர்கிறார்கள்னு சு. வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆமாம். அதனால அவங்க இது அன்னைக்கு வந்து எப்படி எதிர்கொண்டோமோ அதே போல் நிச்சயமாக மதச்சார்பின்மை என்பது ஒன்றும் கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து இதே மோடி அவர்கள் வந்து இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, ரோட் ஷோலாம் நடத்தியிருக்காருல. பக்கத்து இதே வைகை கரையில் தாங்க கீழடி இருக்குது. கீழடியில் இதுவரை கிடைத்த பொருள்களில் ஏதாவது சமய சின்னங்கள் இருக்கா? ஒருவேளை அதுக்கு பிறகு மதங்கள் வந்திருக்கலாம். எல்லாமே மதச்சார்பற்ற நம்முடைய வாழ்வியலை சொல்கிற விஷயங்கள். இதே ராஜா வந்து கீழடிக்கு என்னைக்காவது போயிருக்கிறாரா? அந்த பக்கமே. ஏன்னா அது வந்து தமிழன் சிந்து சமொழியினுடைய தொடர்ச்சின்னு இன்னைக்கு பாலகிருஷ்ணன் போன்ற அறிஞர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதிலிருந்தே இவங்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம என்ன எப்படி இதை கவுண்டர் பண்ணோம்னா, இப்போ தமிழ்நாடு அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு ஆதரவாக ஒரு பெருங்கூட்டத்தை இவர்கள் கூட்டுவார்களா என்பது போன்ற கேள்விகளை நாம் எழுப்புகிற பொழுது இவர்கள் யாருடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், இவர்களுடைய உண்மையிலே இவங்க நோக்கம் என்னென்னா, மதுரையில் கடந்த தேர்தலில் கொஞ்சம் ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் இப்போ பாருங்கள், ஒரு பத்திரிகையில் எழுதுனா பாஜக எழுச்சி, பாஜக என்ன முருகன் என்ன மிஸ்டு கொடுத்து பிஜேபியில் மெம்பராக இருக்கார், முருக பக்தர்கள்னு கூட சொல்லுங்கள். இப்படி இதை எதிர்கொள்ள முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த தமிழ்நாடு எப்போவுமே ஒரு அமைதியை விரும்புகிற, இன்னைக்கு அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாரு, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சார்பாக வாதாடுற வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் வேற மாதிரி டீல் பண்ணுறாங்க, அவங்க சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வேற மாதிரி டீல் பண்ணுதேங்கிற அந்த ஆதங்கத்தோட பல பேர் கேள்வி எழும். உங்களுடைய ஆதங்கத்தை நானும் பகிர்ந்துக்கிறேன். அந்த பல சமயங்களில் வழக்கறிஞர்கள் இப்படி சொதப்புவது உண்டு, கடுமையான விமர்சனம் என்பது வந்திருக்கு. அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் அதை டீல் பண்ணியிருக்கோமோ அந்த வகையில் அதை கொண்டு போகிறது மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் பக்தர்கள். நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்லி நிலச்சதி முடிப்போம் படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒன்றும் தன்னை வந்து இதை கண்டார், மருதகாசி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளை உத்திராட்ச பூனைகளாக மாறுறீங்க, ஏமாறும் வேளையில் பக்தர்களை களியாட்டம் போடுறீங்க, உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை அப்படின்னுங்கிறது எம்ஜிஆர். இவங்களும் ஒத்துக்கிற எம்ஜிஆர் படத்தில் இருக்க ஒரு பாட்டு, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம்னு. இன்றைக்கி அதே தான் நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிற அந்த கண்ணை திடீர்னு வந்து ஏமாறாமல் இந்த முருக பக்தர்கள் வேறு, முருக வழிபாடு வேறு, இவங்க பியூர்லி அண்ட் பொலிட்டிக்கல் அஜெண்டா, இந்துத்துவா அஜெண்டாவை வலதுசாரிகள் இங்கே பண்ணுறாங்க. நிச்சயமாக மதுரையோ இவங்களும் இது இடமளிக்காது என்பதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நல்லதே நடக்கும் நம்புவோம். நன்றி.